எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐகான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். Hi friends, நான் உங்கள் டுடே ஜோ ஸ்டான்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் VLOOKUP ப்ளஸ் மல்டிபிள் காலம்ஸ் பேஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நார்மலாக நம்ம VLOOKUP யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பென்ட்ரைவ் சூஸ் பண்ணுறேன், எனக்கு ஜனவரி மந்தோட சேல் கவுண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம இதை மட்டும் தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபெப் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் இப்போ இதில் பாருங்கள், ஒரு சின்ன சினாரியோ என்கிட்ட கொடுத்துருக்காங்க. என்னென்னா, எனக்கு எனக்கு எவ்வளோ வரணும்? 10 + 20 30, 30 + 30 60 அப்படின்னு வரணும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நான் பென்ட்ரைவ் சூஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 16ன்ற வேல்யூ வந்துருச்சு. சரிங்களா? இதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த லுக்கப் எடுத்துட்டு இந்த 3 மாதத்தையும் உங்களுக்கு கன்சல்டேட் பண்ணி கொடுத்துருச்சு. சரிங்களா? இதே ஃபார்முலா அப்படியே நம்ம ட்ராக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, இங்கே எனக்கு ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம் வருது? உங்களுக்கு அந்த ஷெல் ரெஃபரன்ஸ் அப்படியே நவுந்து வந்துடுது. இப்போ இதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா, அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், $4 எல்லாத்துக்குமே முன்னால் டாலர் சிம்பிள் மட்டும் போட்டுக்கோங்க. இது ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். சரிங்களா? இப்போ இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ட்ராக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இதை நார்மலாக நீங்கள் ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும்தான் வரும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl+Shift+Enter ப்ரெஸ் பண்ணுங்கள், கரெக்டாக ஒர்க் ஆகும். இது அப்படியே காப்பி பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள். சேம் இதுவும் அப்படியே காப்பி பண்ணுங்கள், இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் நம்ம மேக்ஸிமம்க்கு பதிலாக மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம் இதில். ஸோ நான் எனக்கு என்ன பண்ணுறேன்னா, max ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன் சம்முக்கு பதிலாக. இப்போ Ctrl+Shift+Enter நான் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துருச்சு. இதில் மேக்ஸிமம் சேல் பாருங்கள், எனக்கு பென்ட்ரைவ் எனக்கு எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 30 வந்திருக்கு. சோ எனக்கு 30 கரெக்டா வந்துருச்சு. அதே மாதிரி ஆவரேஜ் செல் கண்டுபிடிக்கிறதா இருந்தா இந்த சம்முக்கு பதிலா ஆவரேஜ் ஆவரேஜ் கொடுத்துட்டு Ctrl+Shift+Enter கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆவரேஜ் செல் எனக்கு வந்துருச்சு. டோட்டல் யூனிட் 16 வச்சுக்கோங்களேன், நம்பர் ஆஃப் மந்த்ஸ் 3. சோ 30/3 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 20 உங்களுக்கு வந்துருச்சு. சாரி, 60/3 ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 20 வந்துருச்சு. சரிங்களா? இன் கேஸ் நான் பிரிண்டர் செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாருங்க, டோட்டல் வேல்யூ 196 வந்துருச்சு. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 86. ஸோ மேக்ஸிமம் சேல்ஸ் வந்துருச்சு. இதோட ஆவரேஜ் சேல்ஸும் எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, VLOOKUP ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி மல்டிபிள் காலம்ஸை எப்படி நம்ம கம்பைன் பண்ணி ஒரு ரிசல்ட் கொண்டு வருது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.